ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் எலிவேஷன். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கேப்டன் அமெரிக்காவில் நடித்த ஆந்தனி மேக்கி ஹீரோவாகவும் அண்ட் டெட்பூலில் நடித்த மொரனா பேக்கரின் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம அமேசான் பிரைம் அண்ட் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா ஆடியோ லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா, பூமிக்கு அடியில் இருந்து ஒரு விதமான ராட்சச பூச்சி வெளியில் வந்து உலகம் முழுக்க இருக்கிற 95% மக்களை கொன்று அழிச்சிட்டு. அந்த ராட்சச பூச்சிக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, பூமிக்கு மேல வெறும் 8000 அடி வரைக்கும் தான் அது போகும். அந்த லிமிட்டை அது எப்பவும் கிராஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி அதோட தோள்பட்டையை எந்த ஒரு புல்லட் ஒரு பாமாலையும் அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல்ரெடி 95% மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிற 5% மக்கள் யாருன்னா, அவங்க எல்லாம் ரொம்ப உயரமான இடத்துல வாழக்கூடியவங்க. அதாவது மலை உச்சியில தான் அவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்க. அந்த பூச்சி 8000 அடி தாண்டி வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க வாழ்ற மலை உச்சியில கரெக்டா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஒரு பார்டர் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்டர் தாண்டி அந்த மக்கள் எப்பவும் கீழே வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த பூச்சி அந்த பார்டர் தாண்டி எப்பவும் மேலே போகாது. அதனால அந்த மலைக்கு உச்சியில இருக்கிற அந்த மக்கள் மட்டும் எப்பவும் சேஃபா இருந்திருப்பாங்க. அந்த 8000 அடிக்கு கீழே உள்ள மக்கள்லாம் இறந்து போயிருப்பாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட மகனுக்கு ரொம்ப வருஷமா ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதனால மருந்து முடிஞ்சு போயிருக்கும். இப்போ அந்த மருந்து எடுக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா, மலைக்கு கீழே உள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். அதனால ஹீரோ, ஹீரோயின் அண்ட் இன்னொரு சைடு கேரக்டர் எந்த ஒரு ப்ராப்பர் பிளானிங்கும் இல்லாம ஹாஸ்பிட்டல் தேடி போறாங்க. அதாவது அவங்க எந்த பிளானிங் பண்ணாலும் அந்த ராட்சச பூச்சி வழியில வந்துட்டுனா அதை அழிக்கவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இப்போ அவங்க தேடி போன விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, போற வழியில ராட்சச பூச்சிட்டே இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த பூச்சியை அழிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில ஹீரோ அவங்க பையனை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு தான் மீதி கதையா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour 27 minutes. இந்த படத்தை நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பார்த்தேன். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்துல இருக்கிற ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மீடியம் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஆனா கிராஃபிக்ஸ்லாம் குறை சொல்ற மாதிரி இல்லை. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.